தமிழ்நாட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக டாஸ்மாக் மூடப்பட்டால் மகளிர் தலைநிமிர்ந்து வாழ்வார்கள் என்று பாஜக மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தெரிவித்தார். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு, திமுக அரசு பெண்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை வாக்குகளுக்காக வழங்கப்படும் பிச்சை என்று பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சு பெண்கள் மத்தியிலும் திமுக மத்தியிலும் கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட வீடியோ பதிவில் தான் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்றும் மன்னிப்பு கேட்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக பற்றி தனக்கு நன்றாக தெரியும் எனவும் தனக்கு நேரடியாக பேசிதான் பழக்கம் என்றும் குறிப்பிட்டும் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு மினிஸ்டர் மேற்கொண்டு நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏன் அவ்வளவு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? குஷ்பு பேசினா அவ்வளவு பயமா? ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா, தைரியமா பேசுவா. நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில போடுறதுக்கும் நீங்க ஒரு திசை திருப்பதற்கான ஒரு வேலை செய்யறதுக்கும் குஷ்பு இங்க உட்கார்ல. மக்களுக்கு என்னதை செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சுட்டு வரோம் அது மட்டும் சொல்லுங்களேன். அது சொல்றதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்ல, இருக்கும் இருக்காது. ஏன்னா திமுக பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த தைரியம் உங்க தலைவனுக்கும் இல்ல, அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்குமே இல்ல. தாய்மார்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக டாஸ்மாக் குறைச்சிங்கன்னா அவங்க பல ஆயிரம் சேமிச்சு அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும். இதுதான் விஷயம் தான் நான் சொன்னேன்.